நெக்ஸ்ட் லெசன் அதாவது நாம் பேசும்போது சில விதமான தவறுகள், குற்றங்கள், பிழைகள், இல்லை ஏதேனும் தடுமாற்றங்கள் இந்த மாதிரி வரும்போது ஒருவருக்கொருவர் அனுசரித்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகே, அந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கின்றன, அவை நாம் பார்க்கலாம். ஸோ சின்ன சின்ன வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்கியூஸ்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி நாம் பயன்படுத்திக்கொள்வோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஃபர்கிவ். ஓகே, ஃபர்கிவ் அப்படின்ற வார்த்தை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகே, டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். ஃபர்கிவ்னா முழுமையாக மன்னித்து விடுதல். ஓகே, மன்னித்து விடுறது ஃபர்கிவ்னஸ். நாம் செய்கிற பல தவறுகளை இறைவன் ஃபர்கிவ் பண்ணிடுறார், மொத்தமாக மறந்துடுறார். ஓகே, எக்ஸ்கியூஸ் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும்போது இடையூறு கொடுக்காமல் இருப்பதற்காக நம்முடைய கவனத்தை அவர் கேட்டு வழிவிடுவதற்காக பொதுவாக பயன்படுத்தக்கூடியது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின் போது அவர் என்ன யாரோ சொல்கிறான்னு பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவர்களே நமக்கு இடைவெளி விட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், வேறு இடத்துக்கு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போடுவதற்கு ஈஸியாக இருக்கும். அதை நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்றவாறு எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்கிவ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், பேர்டன். ஸோ பேர்டன் என்று சொல்லப்படுவது இப்போ இந்த ஃபோன்லலாம் அதிகமாக பயன்படுத்தப்படும், இல்லை சாதாரணமாக கூட பயன்படுத்தலாம். ஓகே, நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும், சில விஷயங்கள் புரியாது. ஸோ அப்போது நீங்கள் என்னை மீண்டும் சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடியது பேர்டன் மீ. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, அதை ஒரு தவறாக ஒரு குற்றமாக அல்லது ஒரு தவறாக இல்லை புரிதல் இல்லாமல் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொன்னால் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயன்படுத்தக்கூடியது தான் பேர்டன் அப்படின்ற வார்த்தையை நாம்